எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மிதுன ராசிக்கு என்னம்மா, கடந்த 7 வருஷம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கம்மா. அவங்க பார்க்காத கஷ்டமா. இந்த 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி, கண்டக சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டாங்க. இப்போ கூட நம்ம சொன்னோம்னா அட விடுங்க சார், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆமாம் ஏதோ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ரைட், ஓகே, நல்லதே சொல்கிறீங்களே. இப்போது நெகட்டிவாக சொன்னோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணலாம். பாசிட்டிவ் தானே சொல்கிறீங்க, வர்றதை என்ன வேணாம் நான் சொல்ல போகிறோம். சரிங்க சார், நல்லா சொல்லுங்கள், நாங்கள் தரணும் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல இவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல வருமானம், பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். கடன் தீரும், பழைய கடன்கள் போயிடும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை ஜாதக ரீதியாக இவங்களுக்கு ஒரு நல்ல பெண் அமையும், நல்ல பையன் அமைவான். நீண்ட நாளாக எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வீடு வாங்க போகலான்னா சார், நியூமராலஜி சரி இருந்தால் வீடு சரியில்லை, வீடு சரி இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை, எல்லாம் சரி இருந்தால் பணம் ஓவராக கேட்குறாங்க, இது மேட்ச் ஆக மாட்டேங்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சமான சொந்த வீடு அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பமான காலம். ஆனால் உங்களுக்கு எதிரி எது? வாய் தான். கரெக்டாக சொன்னீங்க. யாரோ நீங்களே ஜாதகம் பாதி சொல்லிடுவீங்க. அப்படி இல்லை சார். அதனால் இந்த வாயை கட்டணும், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இதெல்லாம் விட்டுடணும். அதனால் வளைந்து வளைந்து போவது தான் பாதை, விட்டு கொடுத்து போவது தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் உங்களை மாதிரி ஒரு வேலையை எடுத்து கட்டிக்கிட்டு செய்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. ஆனால் அந்த நிதானம் பொறுமையும் இருந்தால், கடந்த காலத்தில் ஞாபகம் வச்சுங்க சார், இனி நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலை என்னவோ அது வந்து பாருங்கள். சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு பிரச்சனை வரும். அவர்களால் தான் நமக்கு லாபமும் வரும், அவங்களால தான் நமக்கு பிரச்சனையும் வரும். அதே நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்துக்கு தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். மொத்தத்தில் நிதானமாக இருந்தால் குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். அதுலேயும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஞானகாரகன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். சார் பணம் வருது சார், அதை எடுத்து உள்ள வைங்க சார் அப்படின்னு நான் சொல்லணுமா? ஆனால் இந்த ஆண்டு ஞானகாரகன் சேர்ந்து இருக்கிறதுனால காசி, கயா, ராமேஸ்வரம் போய் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. கேதுவும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது அபூர்வ காம்பினேஷன். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிண்டம் 21 தலைமுறைக்கு சாந்தி தரும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். உணவும் தாகமும் தீரும். உங்களுக்காக முன்னோர்களிடம் அவங்க எல்லாம் கையேந்துவார்கள், என் பிள்ளை, என் மருமக, என் பேரன் அப்படின்னு. ஆகவே சுப பலன் கிடைக்கிறதுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க, அற்புத பலன் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக வச்சுங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் போகிறது. இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு காசிக்கு போகிற அளவுக்கு பண வசதி இல்லை, அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அதுக்கான பலன்கள் அங்கே கிடைக்கும். எனக்கு அங்கே கூட போகிறதுக்கு முடியல சார், பக்கத்துலேயே எங்கன்னா சொல்லுங்கள் சார், கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில், அவரிடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிண்டங்கிறது கபால லிங்கத்திலே போய் சேர்றது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ பரிகாரம். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமையில் புத பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பச்சை வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. சுப பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்துடுவார். அது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், 2ஆம் இடம், வார்த்தை ஸ்தானமும். அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகிடக்கூடிய நிலை,
இவங்களுக்கு வேற ஒரு ஜாக்பாட் அடிக்க சொல்கிறேன் உங்களுக்கு. நிலை கையில் பணப்புழக்கம். இப்போ பார்த்தா கையில் பணம் இறஞ்சிகிட்டே இருக்கும். இப்போ கையில் பணம் புழக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு யோக பலனை கொடுக்கும், சஞ்சார ரீதியாகவும். புரியுங்களா? எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது, அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவள் உத்தியோகத்தில் இருந்தால் அவளுக்கு மெமோ வரும், சஸ்பெண்டு வரும், எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும், செய்து வருகின்ற தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், வீண் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது. புரியுங்களா? இப்போ ஒரு கடுமையான நெருக்கடியில் மிதுன ராசிக்காரங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுங்களேன், விஆர் கிடைக்கல, இல்லை வேலை பறிப்பாக போகுது, சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, செய்து வருகின்ற வேலையில் வந்து திடீர்னு இடைநீக்கம், இல்லை வேறு கம்பெனிக்கு முயற்சிக்கிறது, இதுவையெல்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன ஆக போகுது, மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போது இது பாசிட்டிவாக மாறிடும். எதெல்லாம் மைனஸாக இருந்ததோ அதுவெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. இப்போ வேலையே இல்லை, உங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் சொந்தமாக ஆரம்பிக்க முடியும், தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி ஒரு கிடைக்கும், ஒரு நிம்மதி ஏற்பட்டுரும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. இப்போ பெரிய சங்கடங்கள் எல்லாம் மிதுன ராசினருக்கு விலக போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்கின்ற இடம் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இப்போ எல்லோருக்குமே வாழ்க்கையில் எதிர்ப்பு என்பது ஒன்று இருக்குங்க, வழக்கு என்பது இருக்கும், மறைமுக தொல்லைகள் இருக்கும், உடலில் நோய் நொடி இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சஞ்சாரத்தின் போது வழங்குகின்ற பலன் வேறு, பார்வையின் போது வழங்குகின்ற பலன் வேறு. 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது நோய் நொடிகள் முதலில் நீங்கும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், எதிரிகள் சரணடையக்கூடிய, உங்களை வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியாகும். இப்போ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அப்போது மறைமுக பொருட்கள் வெளிவரக்கூடிய, உங்களுடைய திறமை வெளிவரக்கூடிய, திடீர் வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நிலையினை எல்லாம் மிதுன ராசினர் சந்திக்க இருக்கின்றார்கள். மிதுன ராசினருக்கு இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். மிதுனத்துக்கு இவ்வளோ நாள் வந்து மிதுன ராசியிலேயே அமர்ந்திருந்த குரு வந்து நகர்ந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இவ்வளோ நாள் வந்து அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இப்போ வந்து அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து வாக்கு பலம் அப்படிங்கிறது கூடும். இப்போ இந்த ஒரு வருட காலம் அவங்க பேசக்கூடிய விஷயங்களை கவனித்து பேசணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் பலிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வாக்கு பலம்ங்கிறது கூடும். எப்போதுமே வந்து சொல்லுவாங்க, நாக்கில் சனி உட்காந்தா வந்து எல்லாம் நெகட்டிவாக போகும், அவங்களுக்கே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது மாதிரி ஆகணும். இதுக்கு நேர் ஆப்போசிட் குரு. குரு வந்து சொல்கிறா, இவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது அப்படி நடக்கும். இப்போ மீடியா லைனில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ இந்த இதுக்கு டிஆர்பி நல்லா போகும் அப்படின்னு அதில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க மிதுன ராசியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க கணிப்புகள் சரியாக இருந்திருக்காது, இப்போ அவங்க கணிப்புகள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த லைனில் இருக்கக்கூடியவங்க அனலிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து தங்கம் நிறையா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாகும். தங்கம் விற்கக்கூடிய விலையில் எங்கே சார் வாங்க முடியும்னு கேட்டால் அதற்குரிய வருமானத்தை, ஏன்னா தனம் பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது அதற்குரிய காசை கொடுப்பார். நம்ம அந்த காசில் தங்கம் வாங்குறோமா ஐஃபோன் வாங்குறோமாங்கிறது நம்ம எடுக்கிற டிசிஷனில் இருக்குது. நம்ம புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பல மடங்காக இந்த ஒரு வருடம் கழித்து பெருகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும். நல்லா இருக்கு அவங்களுக்கு. இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இவர்கள் புதனுக்குரிய ஸ்தலமான திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போகலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது. அந்த கோயிலுக்கு போனாலே தெரியும், உள்ளார நுழையும் போதே அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். முடிந்தால் ஒரு முறை அவசியம் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான புதன் மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது மைண்டு கிளாரிட்டிங்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும். புதன் தான் அறிவுக்கான கிரகம். இந்த மிதுனம் வந்து அறிவுக்கான ஒரு கிரகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது, அதுவும் ஒட்டுமொத்த ஃபேமிலியாக போயிட்டு வரும்போது அந்த ஃபேமிலியே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்குள்ளார என்டர் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அவங்க திருவெண்காடு போயிட்டு வராங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானம் பெருகும். இப்போ இவங்க சொல்கிறது ஃபுல்லாக நியாயமாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குடும்பஸ்தானம், குடும்பத்தை வந்து குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலா பயணங்கள் சுற்றுலானா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து காதல் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் தேடி வருபவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அது வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் சொல்வாக்கு சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய ஏதாச்சும் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஏதாச்சும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா கல்வி அறிவியல் சிறந்தவர்களாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் கற்றுக்கலாம்னு தோணுச்சுன்னா அதையும் கற்றுக்கோங்க அப்படிங்கிறது இந்த கால பீரியட் அவங்களுக்கு சிறந்த வாய்மொழி பேச்சுக்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வருமான பெருக்கமும் நன்றாக இருக்கும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. அதே மாதிரி முயற்சிகள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக, சில முயற்சிகள் அவங்களுக்கு தடையாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? மிதுன ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அம்மன் வழிபாடு. அம்மன் பக்கத்தில் இருக்க ஒரு எல்லை அம்மனோ காவல் அம்மனோ ஏதாச்சும் ஒரு அம்மன் வழிபாடை ரெகுலர் அந்த ஒரு வருஷமும் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அதிகமாகும். அதே வயது முதிர்ந்தவர்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.